சுபானக்க மக்களே சொன்னோம்னா எதிர்பார்த்த மாதிரி பிக் போஸ்க்கான இரண்டாவது ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லை, ஒரு மண்ணுமே இல்லை. காலையில நடந்த ஒரு சின்ன விஷயத்த பெருசா பிஜிஎம் போட்டு ஏதோ வீட்டுக்குள்ள பெரிய பஞ்சாயத்து போற மாதிரி நம்மகிட்ட காமிச்சிட்டு இருக்காங்க. ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. காலையில இருந்து இந்த வீடு செம போர் அடிச்சிட்டு இருக்க தவிர வீட்டுக்குள்ள ஒரு கண்டென்ட் கிடையாது. எனக்குலாம் செம தூக்கம் வருது. ஏன்னா பார்த்து பார்த்து அப்படியே ஒரு மாதிரி கண்ணுலாம் இழுக்குது. யாருமே எதுவுமே பண்ண மாட்டேங்காங்க ப்ரோ. அவன் அவனுக்கு கொடுத்த வேலையை பண்றேங்க பேர்ல ஒரு மாதிரி அதை வச்சு அந்த வேலையை வச்சு மழுப்பிட்டு சுத்துறாங்களே தவிர ஸ்பெஷலாக எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண மாட்டேங்காங்க. முன்னாடி மாதிரி இல்லை ப்ரோ, முன்னாடி மாதிரி எதுவுமே இல்லை. முன்னாடி சீசன்லாம் ஹோட்டல் டாஸ்க் கூட கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஹோட்டல் டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் போர் அடிக்கத்தான் செய்யும். ஆனால் கொஞ்சமாச்சும் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி சீசனில். பட் இந்த சீசனில் சுத்தம் ப்ரோ, எதுவுமே இல்லை. லாஸ்ட் சீசன் ஞாபகம் இருக்கா? சும்மா சும்மா கூப்பிட்டு அந்த பெட்டை இது பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு, ஏதாவது செய்யறது, இதை சமைச்சு கூடு, அதை சமைச்சு கூடுன்னு கேட்கறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். பட் இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் எதுவுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. ஒருத்தனும் புதுசாக ஸ்பெஷலாக எதுவுமே பண்ண மாட்டேங்கான். அவன் கொடுத்த வேலையை பார்க்க பேரில் அங்கங்கே ஓபி எடுத்து சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வகையில் இந்த ப்ரோமோல என்ன இருக்குன்னா, நம்ம துஷார் அவர்கள் வீட்டுக்குள்ளே இருக்க கெஸ்ட்டு கிட்ட போய் ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ் வச்சுட்டு இருக்காங்க. என்ன கம்ப்ளைண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, மேனேஜர் சரியில்லை, மேனேஜர் ரொம்ப மோசமாக பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் சுத்தமாக சரியில்லை, சும்மா கோப்படுறாங்க, சும்மா கத்துறாங்க, அதனால் அவங்க பண்ணுறதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லிட்டு துஷார் அவர்கள் கெஸ்ட்டு கிட்ட போய் கம்ப்ளைண்ட்ஸ் வச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நேற்றுலேருந்தே கெஸ்ட்லாம் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரை தனியாக கூப்பிட்டு வேணுக்குன்னா இந்த வீட்டில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஓகேவா? அப்போ நேற்று கூட ஒரு விஷயத்தை கேட்டு தெரிஞ்சிருப்பாங்க. ரம்யா கூட்டு நிப்பாட்டி வீட்டுக்குள்ள மேனேஜருக்கும் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கும் என்ன பிரச்சனை சொல்லுங்க, என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அப்போ ரம்யா அவர்கள் நிறைய விஷயத்த சொல்லியிருப்பாங்க. இப்படி பிரச்சனை போயிட்டு இருக்குது, ரெண்டு பேருக்கும் ஒத்து போக மாட்டேங்குது, ரெண்டு பேரும் வார்த்தையை விட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்போ நான் என்ன நினைச்சேன்னா, சரி ஓகே, இவங்க அந்த விஷயத்தெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்கன்னா அப்போ அந்த விஷயத்தை வச்சு வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு கொளுத்தி போடுவாங்க, ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணுவாங்க நினைச்சா, இவங்க ஏதோ ஒயில்ட் கார்டா வந்த மாதிரி எல்லாருக்கான விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுட்டு பாட்டு சுத்திட்டு இருக்காங்க ப்ரோ. பாட்டு சுத்திட்டு இருக்காங்க. ஏங்க கெஸ்ட் தானேங்க, நீங்க ஏதாவது கொளுத்தியாச்சும் போட்டு தொலை வேண்டியதானே. இவங்களும் அவங்களுக்கான பேரை காப்பாற்றணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க போல. ஏன்னா இவங்க கிட்ட இறங்கி போய் ஏதாவது சம்பவம் பண்ணா, அதாவது நம்ம போட்டியாளர்கள்ட்ட போய் இறங்கி ஏதாவது சம்பவம் பண்ணா அவங்க பேர் தான் கெட்டு பேருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னு தெரியாமல் சும்மா நாச்சுக்கும் சுற்றிட்டு இருக்காங்க கெஸ்ட்டும். ஓகேவா? அந்த வகையில் நீங்களே பார்த்துருப்பீங்க, காலையிலேருந்து திவ்யா ஒரு மாதிரி மூட் ஸ்விங்லேயே சுற்றிட்டு இருக்காங்க. ஒரு நிலைப்பாடு இல்லை, ஒரு ஸ்டாண்டர்டே இல்லை. ஏதாவது ஒன்று பேசுகிறாங்க, பேசும்போது ஆப்போசிட்டில் இருக்க ஆள் லைட்டாக எட்டி பார்த்து ஏதாவது பேச வந்துட்டானோ, அதை எப்படி பேசலாம், எப்படி பேசலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கத்துறாங்க, ஒரு மாதிரி கத்துறாங்க. அது அவங்களுக்கு அந்த பொறுமைங்கிறதே இல்லை. ஓகேவா? பொறுமைங்கிறது சுத்தமாக இல்லை. யாரோ ஒருத்தர் ஏதாவது சொல்கிறாங்கன்னா அதை கேட்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லவே இல்லை அவங்க கிட்ட. சும்மா கத்திரணும், உடனே கத்திரணும். கேட்டால் ஒரு டைலாக் வச்சுருக்காங்க, 28 நாளாக நீங்கள் இதானே பண்ணிட்டு இருந்தீங்க, நான் வெளியே பார்த்துட்டு தான் வந்தேன், 28 நாள் நீங்கள் அதான் பண்ணிட்டு. ஏங்க 28 நாள் நான் 28 நாட்களாக அவனை அதை தான் பண்ணியிருக்கானுன்னா நீங்கள் என்னங்க பண்ணுறீங்க? உள்ளே நீங்களும் அதே விஷயத்தை தான் பண்ணுறீங்க. நீங்களும் உள்ளே அதே விஷயத்தை தான் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ என்னத்தை தான் சொல்ல? மொத்தத்தில் திவ்யாவும் அப்படித்தான் இருக்காங்க. பட் இங்கே இன்னொரு விஷயத்தை கவனிக்க வேண்டியிருக்குது. திவ்யா அவர்கள் அவங்களுக்கான பீரியட்ஸில் இருக்காங்க. திவ்யாவை பொறுத்தவரைக்கும் பயங்கரமான மூட் ஸ்விங்கில் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு பீரியட்ஸ் போல். ஸோ லாஸ்ட் வீடியோ இந்த விஷயத்தை நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். அப்போது ஒரு சில கமெண்ட்ஸ் என்னால் கவனிக்க முடிஞ்சு. என்னென்னா, திவ்யா அவர்கள் ஏதோ இன்டர்வியூலாம் சொல்லியிருந்திருப்பாங்க போல், மூட் ஸ்விங் அவங்களுக்கு பயங்கரமாக ஆகும். அந்த டைமில் ரொம்ப கோவப்படுவாங்க, ஒரு கரெக்டான ஒரு நிலைப்பாட்டில் இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க போல். சரி, அது ஓகே தான், அது என்னதான் இருந்தாலும் அது ஓகே தான். அந்த டைமில் அவங்களுக்கு அப்படி தான் இருக்கும், எல்லாம் ஓகே. பட் நான் என்ன கேட்குறேன்னா, அவங்க மட்டும் இந்த வீட்டுக்குள்ள மேனேஜர் கிடையாதுல்ல, அசிஸ்டன்ட் மேனேஜர்னு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல. அப்போ அவங்க கையில் எல்லா வேலைகளும் ஒப்படைக்கலாம்ல. இப்போ இந்த டைமில் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி ஒரு டைமில் இருக்கீங்க, உங்களால் ஸ்கோர் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த விஷயத்தை இன்னொரு கையில் விட்டுற வேண்டியதானே. அப்போ விஜய் பாரு, நீங்களே பார்த்துக்கோங்க, இன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் அந்த ஹோட்டலில் ஃபுல்லாக கவனிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சத்தம் காட்டாமல் உங்கள் டேபிளில் உட்கார்ந்தாலே யாரும் உங்களை ஹர்ட் பண்ண போகிறதில்ல, யாரும் உங்கள்கிட்ட சண்டை போட போகிறதில்ல, உங்களுக்கான பேர் டவுன் ஆக போகிறதில்ல. ஆனால் இவங்க விஜய் பார்வதிக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் தான் பண்ணுவேன், ஆனால் நான் கேவலமாக தான் பண்ணுவேன் அப்படின்னா என்ன? அப்போ பேர் கெட்டு தான் போகும். இன்னைக்கு காலிலேருந்து திவ்யாக்கான பேர் அப்படியே டவுனாகி கீழே போயிட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான். இப்படியே இன்னும் ஒரு நாள் போச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு மொத்தமாக முடிச்சு விட்ருவாங்க. திவ்யா அப்படிங்கிற ஒரு போட்டியாளருக்கு வெளியே சப்போர்ட்டே இருக்காது. நம்ம சப்போர்ட் கொடுத்ததே வீட்டுக்குள்ளே போயிட்டு விஜய் பார்வை அட்டாக் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் நம்ம சப்போர்ட் கொடுத்தோம். கரெக்டாக? ஏன்னா விஜய் பார்வை யாரும் அட்டாக் பண்ண மாட்டேங்காங்க, டைரெக்டாக அடித்து பேச மாட்டேங்காங்க, அவங்கள கலாய்க்க மாட்டேங்காங்கன்னு சொல்லி தான் நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். அப்போ அந்த விஷயத்தை திவ்யா பண்ணுறாங்கன்னு சொல்லி தான் நம்ம பயங்கரமாக சப்போர்ட் கொடுத்தோம். அப்படி இருக்கும்போது அவங்களே இப்போ விஜய் பார்வோட மோசமாக பண்ணால் என்ன பண்ண முடியும்? அவங்களே இப்போ என்ன பண்ணுறாங்க, விஜய் பார்வோட மோசமாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் எனக்கு பார்க்க ரொம்ப கன்றாவியாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்கிறேன். நீங்கள் கவனிங்க, அந்த ப்ரோமோவில் பார்த்தாலே தெரியும், கனி இவர்கள் ஏதோ கேட்குறாங்க, அதுக்கு முன்னாடி கடந்து கத்துறாங்களே தவிர கரெக்டாக பேச மாட்டேங்காங்க. கனி என்ன கேட்குறாங்க, இந்த மீட்டிங் போட்டிங்கல்ல, ஏன் கத்துறீங்க, இப்படி பண்ணியிருக்கலாம்ல, யார் எதுக்கு கத்துறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கும் ரிட்டர்ன் கத்திக்கிட்டு நானாக கத்தலைங்க, அவங்க தான் சொன்னாங்க, எது கெஸ்ட் உங்களை கத்த சொன்னாங்களா,
கெஸ்ட் இந்த வீட்டை கரெக்டாக வழி நடத்த சொன்னாங்களே தவிர யாரும் உங்களை கத்த சொல்லலை. சும்மானாச்சும் வீட்டுக்குள்ளே கத்திட்டு அதுக்கு ஒரு சாக்கு வேற சொல்லிட்டு இருக்காங்க. கெஸ்ட்டு தான் கத்த சொன்னாங்க, கெஸ்ட்டுனால தான் நான் கத்துறேன்னு சொல்லிட்டு ஒரு சாக்கு போக்கு வச்சுட்டு இருக்காங்க. ஸோ மொத்தத்தில் எனக்கு தெரிஞ்சு இந்த டாஸ்க்கை மண்ணலி போட்டு முக்கிட்டாங்க. இதில் உங்களுக்கே தெரியும், காலையில் பிரியங்கா அவர்கள் வெளியே போயிட்டாங்க. இதை யார் என்ன கிளப்பி விட்டாங்கன்னு தெரியல. ஏதோ பிரியங்கா வந்து வீட்டுக்குள்ள தான் கோவப்பட்டு போயிட்டாங்களா ப்ரோ, துஷார் முத்தம் கொடுத்ததுல கோவமா ப்ரோ, ஏன்னா துஷார் வந்து கையில் முத்தம் கொடுத்தாப்புல அதில் கோவமா ப்ரோ, ஏதோ கோவத்தில் போனாங்களாம் ப்ரோ, என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஏங்க அவங்க கோவத்துலலாம் போலங்க, அவங்க நேத்தே சொல்லிட்டாங்க. ஏன்னா பிரியங்காவை பொறுத்தவரத்துக்கு நைட்டோட நைட்டாக அர்ஜென்ட்டாக தான் இது பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஏன்னா ஃபுல்லாகவே பழைய போட்டியாளர்கள் வேற ஆட்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. மாயா, விசித்ரா, தினேஷ் அவர்கள் இந்த மாதிரி ஆட்களை தான் உள்ள கூப்பிடறதா சொல்லியிருந்தாங்க. கடைசி நேரங்களில் அவங்க எல்லாருமே டிக்ளைன் பண்ணிட்டாங்க, வரல இந்த சீசன் ஆல்ரெடி குப்பையாக இருக்கு, அந்த குப்பைகளை வந்து நான் நீச்சல் அடிக்க விரும்பலன்னு சொல்லிட்டு அவங்க வரலன்னு சொல்லிட்டாங்க. இன்க்ளூடிங் தாத்தா ஆல்சோ, தாத்தாவுமே போகிறதா தான் இருந்துச்சு. கடைசியில் தாத்தா நான் வரல அப்படின்ட்டாங்க போல. ஸோ அப்படி இருந்தனால தான் கடைசி கட்டமாக பிரியங்கா அவர்களை கூப்பிட்டுருக்காங்க ஓகேவா. பிரியங்கா அவர்களுக்கு வேற வேலைகளும் இருந்திருக்கு, இருந்தாலும் சரி ஓகே ஒன் நைட்டு தானே அப்போ வரேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி வந்திருக்காங்க. நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, நேற்று மத்தியானம் வந்தப்பவே ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க, நான் நாளைக்கு இருக்க மாட்டேன், நான் நாளைக்கு வந்து செக் அவுட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஓகேவா. நேற்று நைட்டு கூட சொல்லியிருந்தாங்க. அப்போ வீட்டுக்குள்ள கூட எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க, ஒரு கெஸ்ட் வந்து வெளியே கிளம்புவாங்களான்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு வெளியே ஏதோ வேலை இருக்கு, அதனால அவங்க வெளியே கிளம்பி போறாங்க ஓகேவா. இதை துஷார் மேலே கொண்டு போடாதீங்க, இதெல்லாம் எவன் செட் பண்ணி விட்றானே தெரியல இந்த மாதிரி நரேட்டிவ். இப்போ வீட்டுக்குள்ள விஜே பாரு தான் தேவையில்லாத வேலையை பார்க்காங்கன்னா, வெளியே இருக்க நம்ம ஆட்களும் தேவையில்லாத நரேட்டிவ் தான். அவங்க ஏதோ ஒரு வேலையாக வெளியே போயிருக்காங்க ஓகேவா. பிரியங்கா அவர்கள் அவங்களுக்கான வேலையாக வெளியே போயிருக்காங்க. அவங்க ஈவினிங் வந்துருவாங்க, ஒன்னே ஈவினிங் வந்துருவாங்க, இல்லைன்னா நைட்டு வருவாங்க. அதை தீபக் அண்ணன் கூட வீட்டுக்குள்ள சொல்லியிருக்காப்புல, இப்போ வந்துருவாங்க ஈவினிங், வந்தோடனே உங்களுக்கான மற்ற விஷயங்களை வச்சுக்கோங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க எதுக்கும் கோவப்பட்டு போல ஓகேவா. அண்ட் துஷார் முத்தம் கொடுத்த விஷயத்துக்கு நம்ம பார்வர்கள் ஸ்டாண்ட் எடுத்தது ஒரு சைடு கரெக்டாக இருந்தாலும் அவங்க யூஸ் பண்ண வார்த்தைகளை பார்க்கும்போது எனக்கு என்னமோ ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆச்சு. இப்போ துஷாரை பொறுத்தவரைக்கு நம்ம பிரியங்காட்டு நல்லா கனெக்ட் ஆயிருந்தான். அப்போ பிரியங்காட்டு நல்லா பேசிட்டு இருந்தான், அதனால் வழி அனுப்பி வைக்கும்போது அவன் வந்து அந்த இந்த ஹோட்டல் டாஸ்க்லேருந்து இறங்கி அவனுக்கான துஷார் கேரக்டர் வந்துட்டான். துஷார் கேரக்டருக்கு வந்து டக்குன்னு கையை பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டான் ஓகேவா. அதை அவங்க ரொம்ப ஜாலியாக தான் எடுத்து கொண்டு போனாங்க. அங்கே மூஞ்சி சுளிக்கிற மாதிரிலாம் அங்கே ஒன்றும் நடக்கவே இல்லை. அதுவும் யாரோ உருட்டி விட்டுருக்காங்க, ஏதோ பிரியங்கா மூஞ்சி சுளிக்கிற மாதிரி பண்ணிட்டாங்களாம், அதனால தான் விஜய் பார்வதி வந்து இதை எடுத்து பேசினாங்கன்னு சொல்லிட்டு. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அவங்க ஜாலியாக சிரிச்சுட்டு தான் அந்த இடத்த விட்டு போனாங்க ஓகேவா. ஜாலியாக சிரிச்சுட்டு போனாங்க. பட் பார்வதி அந்த கண்டென்ட் எடுத்து பேசினதுக்கான காரணம், ஆகா துஷார் வந்து பிரியங்கா கூட நல்ல கனெக்டில் இருக்கானே, அப்போ இதை வச்சு அவனுக்கு ஸ்டார் கிடச்சிருமோன்னு சொல்லிட்டு ஒரு பயத்தில் தான் அந்த மாதிரி விஷயத்த பண்ணுறாங்க. பட் ஒரு சைடு யோசிக்கும் போது அவங்க பண்ணது கரெக்டும் கூட. ஏன்னா இது வந்து ஒரு ஹோட்டல் டாஸ்க், இது ஒரு ஹோட்டலாக தான் பார்க்குறாங்க ஓகே. ஒரு ஹோட்டலாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி கொண்டு போயிட்டு இருக்கும்போது அங்கே இந்த மாதிரி விஷயங்களை வச்சுக்க கூடாது. அந்த மாதிரி எந்த ஒரு ஹோட்டல்லையும் அப்படிலாம் நடக்காது. இங்கே வந்துட்டு போகிற கெஸ்ட்டுக்கு பிடிச்சி கையில் முத்தம் கொடுப்பீங்களா, அந்த மாதிரி விஷயங்கள் நடக்காது. அந்த விஷயங்களை தான் அங்கே விஜய் பார்வதி சொல்லியிருப்பாங்க. பட் ஒரு தடவை ரெண்டு தடவை சொல்லிட்டு விட்டா பரவாயில்ல. அவங்க வந்து வாண்டடாக ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருந்தாங்க. இது ஒரு நேஷனல் டெலிவிஷன், இப்படி தான் பண்ணுவியா, ஒரு கெஸ்ட்டுக்கு இப்படி தான் முத்தம் கொடுப்பியா, அவங்களுக்கு மூஞ்சி சுழிச்சிட்டு தெரியுமா, அவங்க வந்து ஒரு மேரிட் உமன் தெரியுமான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வார்த்தைகளை விட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. அது தேவையில்லாத விஷயம் மாதிரி எனக்கு தோணுச்சு. ஒரு தடவை சொன்னா பரவாயில்ல, ரெண்டு தடவை சொன்னா பரவாயில்ல, ஒரு 4-5 தடவை சொல்லியிருப்பாங்க. சொல்லிக்கிட்டே இருந்தாங்க நீ வந்து ஒரு மாதிரி ட்ரை பண்ணுற, அது நல்லா இல்லை இப்படி பண்ணாதுன்னு சொல்லிட்டு. அது ஒரு சைடு பார்க்கும்போது ஓகேவா இருந்தாலும், அவங்க சொல்கிற விஷயங்கள் கரெக்டாக இருந்தாலும், இன்னொரு சைடு அவங்க யூஸ் பண்ண வார்த்தைகள் ரொம்ப தப்பு. நேஷனல் டெலிவிஷன் சொல்லிட்டு யோசித்து பேசுகிற நீங்கள் அதே நேஷனல் டெலிவிஷனில் கொஞ்சம் யோசித்து பல விஷயங்கள் பண்ணியிருந்துருக்கலாம். நீங்கள் அதை விட மோசமாக பண்ண ஒரு ஆள் தான். சரி ஓகே, ஒரு டாஸ்க்கில் நம்ம இதை பண்ணி பேசுறதுக்குல. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. மொத்தத்தில் வேஸ்ட் அப்படிங்கிறது தான் உண்மை. போர் ஒரு 10 அடிக்கு போர் தோண்டி பேசாமல் இந்த வீட்டை முக்கிடுறான் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்தை சொல்லணும், மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. அடுத்த வீட்டில் பார்க்கலாம்.